1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையை பற்றிய ஒரு உபதேசம், அடிக்கப்பட்ட ஒரு உபதேசம், இயேசு சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் உபதேசம், அவர் தலையில் முழுமுடி சூடப்பட்ட அந்த உபதேசம், அவர் விலாவிலே குத்தப்பட்ட அந்த உபதேசம், அவர் முதுகு கிழிக்கப்பட்ட அந்த உபதேசம், அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது, 3 முறை கீழே விழுந்து மொழிகள் வழியில் வேதனையில் அவதிப்பட்டது, பாதத்தில் அணிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அந்த உபதேசம், அது நமக்கெல்லாம் என்னவாக இருக்கிறது என்று கேட்டால் அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கு அது என்னவாக இருக்கிறதா? பைத்தியமாக இருக்கிறது. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உற்சாகத்தின் வல்லமை, பலவீனத்திலிருந்து ஒரு பலனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வல்லமை, காண்டாமிருத்துக்கு உண்டான ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வசனத்தின்படி நீங்கள் எப்போதுமே ஒரு பலவானாக நீங்கள் மாறும்படி, உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவியானவர் எப்போதுமே இருக்கும்படி, உங்கள் சரீரத்திலே எல்லா உறுப்புகளும் பலனாக இருக்கும்படி அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆனால் இந்த சிலுவையை குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது, இந்த சிலுவையை குறித்து போதனையை கேட்கும்போது, இந்த சிலுவையை குறித்து நீங்கள் சிந்திக்கும்போது, இந்த சிலுவையை குறித்து நீங்கள் தியானிக்கும்போது, அவர் பட்ட பாடுகளை யோசிக்கும்போது, அவர் பட்ட அந்த வியாழங்களை நீங்கள் உங்கள் சிந்தைக்கு கொண்டு வந்து, எண்ணத்தை கொண்டு வந்து நினைத்து அதை தியானிக்கும் போது, உங்கள் உடம்புல, உங்கள் ஆவியில், உங்கள் சரீரத்தில் நடக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், அது உங்களுக்கு ஒரு தேவ பலனாக அது மாறிவிடுகிறது. ஒருவேளை உங்கள் உடம்புக்குள்ளே, உங்கள் சரீரத்துக்குள்ளே, உங்கள் ஆவியில் வந்து ஒரு வித சோர்வு, ஒரு போராட்டம், ஒரு வித கவலை இருக்குமானால், அதை முறியடிப்பதுக்குண்டான ஒரு வல்லமை, அதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது என்னவாக மாறிவிடுகிறது? தேவ பலனாய் மாறிவிடுகிறது. இப்போ திருவிருந்து எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய பாடுகளை யோசிக்கிறோம், பாடுகளை தியானிக்கிறோம். நீங்கள் அனுதினமும் அவர் பட்ட பாடுகளை நீங்கள் யோசித்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு பலன் வந்துடும். உங்கள் உடம்புல இருக்கிற உறுப்பு அத்தனையும் பலன் என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஆனால் அந்த உபதேசத்தை ஒரு அசால்ட்டாக, அது கவனம் இல்லாமல், ஏனோ தானே என்று ஒரு உள்ளத்துக்குள்ளே கொண்டு வராமல், ஆவியில் கொண்டு வராமல், ஆத்துமலை கொண்டு வராமல், மேலோட்டமாக அவருடைய பாடுகளை, அந்த சிலுவையுடைய அந்த தியானங்களை நீங்கள் வந்து யோசித்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆழமாக அவரை உணரணும். ஏன் அடிக்கப்பட்டார், ஏன் நொறுக்கப்பட்டார், ஏன் முள்முடி சூடப்பட்டார் என்பதை நீங்கள் யோசிக்கும்போது, சிந்திக்கும்போது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. தேவ பலன் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டால், சிலுவையை குறித்து உண்டான உபதேசத்தை நீங்கள் கேட்கும்போது, சிலுவையை குறித்தான உபதேசத்தை நீங்கள் சிந்திக்கும்போது, சிலுவையை குறித்தான உபதேசத்தை நீங்கள் யோசிக்கும்போது, உங்களுக்குள்ளே ஒரு காண்டாம் மிருகத்துக்கு உண்டான ஒத்த வல்லமை உங்கள் உடம்புக்குள்ளே கடந்து வரும். அதுதான் சிலுவையில் கிடைக்கிற அந்த ஒரு வல்லமை. ஆனால் அதை கேட்காமல் போகிறவர்களுக்கு, அதை அசால்ட்டாக கேட்குறவர்களுக்கு அது என்னவோ மாறிடுதான்? பைத்தியமாக மாறிவிடுகிறது. அதனால தான் பவுல் அழகாக சொல்கிறாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். சிலுவையை குறித்தான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. எத்தனையோ உபதேசங்கள் இருக்கிறது. விசுவாசம் என்கிற உபதேசம் இருக்கிறது, அன்பு என்ற உபதேசம் இருக்கிறது, நன்மைகள் என்ற உபதேசம் இருக்கிறது, சமாதானம் என்ற உபதேசம் இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ வேண்டிய உபதேசம் இருக்கிறது, எப்படி ஒருமனமாக வாழ வேண்டிய உபதேசம் இருக்கிறது. எத்தனையோ உபதேசங்கள், எத்தனையோ செய்திகள், எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் எவ்வளவோ நீங்கள் கேட்டு இருக்கலாம். ஆனால் குறிப்பாக நமக்குள்ளே ஒரு பலனை வரவைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு வல்லமை எதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு கேட்டால், சிலுவைகளை கிடைக்கிற அந்த அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை நீங்கள் யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது, நமக்கு அது தேவ பலனை என்ன செய்து கொண்டு வருகிறது. ஆமென். அதனால தான் இயேசப்பா வந்து எல்லா சாபத்தையும் சிலுவையில் முறியடிச்சிட்டார்.
ஒரு வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இங்க இருங்க, பகையை சிலுவையை கொன்று இரு தரப்பையும் தேவனுக்கு என்ன செஞ்சாரா? அதாவது எப்படின்னு கேட்டா, நம்மளையும் தேவனையும் இணைச்சிட்டார். ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்பா தேவன் யாரோ நம்ம யாரோ, ஏசப்பா சிலுவையில் நொறுக்கப்படுவதற்கு முன்பா தேவன் யாரோ நம்ம யாரோ, கடவுளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்துச்சு, தேவனுக்கு நமக்கு உறவு இல்லாமல் இருந்துச்சு. அவர் யாரோ நம்ம யாரோ, அவர் கடவுள், நான் தூசி, நான் குப்பை, அப்படி இருந்துச்சு. ஆனால் அவர் சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் என்ன செய்துச்சுன்னா, தேவனுக்கு உங்களுக்கும் ஒரு ஒரு உறவு, ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் எப்படி இருப்பார்களோ அப்படிப்பட்ட உறவை என்ன செஞ்சிட்டாரு, சிலுவையில் ரத்தத்தில் வாங்கி கொடுத்துருக்கிறார். நமக்கும் அவருக்கும் ஒப்புரவு வாங்கி கொடுத்துட்டாரு. அதே 19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. எப்படி இருக்கிறீங்க? நீங்க யாரா இருக்கிறீங்க? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால நீங்கள் இனி அந்நியரும், இனிமேல் நீங்க வந்து அந்நியர் கிடையாது, பரதேசிகளுமாய் இராமல், பரதேசி கிடையாது, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. நல்லா கவனிங்க. நீங்கள் அப்ப யார் வீட்டார்கள்? நீங்க அந்நியர் கிடையாது. நீங்க என்ன கிடையாது? நீங்க தள்ளப்பட்டவர்கள் கிடையாது, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் கிடையாது, நீங்க அனாதை கிடையாது. நீங்களும் தேவனும் ஒன்று. எப்படி இப்படிப்பட்ட ஒரு உறவு, இப்படிப்பட்ட ஒரு பாசத்தை இணைச்சிட்டார்னா, அது சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என் தேவன், என் தகப்பன் இயேசு ஒப்புரவு வாங்கி கொடுத்துட்டார். இந்த வசனத்தை திருப்பி படிக்க சொல்றேன். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. என்னவா இருக்கீங்க? தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க, திருப்பி கத்தோலிக்க பைபிள் வாசிக்கிறேன் பாருங்க, எப்படி போட்டிருக்கு நான் சொல்றேன் பாருங்க. 16 வசனம் பாருங்க, அதை வாசிங்க. எபேசியர் 2:16 வாசிங்க. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க. தாமே துன்புற்று பகையை அழித்தார், தாமே துன்புற்று பகையை அழித்தார், சிலுவையின் வழியாக. எப்படி? எந்த வழியாக? சிலுவையின் வழியாக இரு இனத்தாரையும் ஒருவராக்கி கடவுளோட ஒப்புரவாக்க வச்சிட்டார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் துணை இல்லை, என்னை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, என்னை எல்லாரும் தள்ளிட்டாங்க, அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்மளையும் கடவுளையும் ஒன்றா இணைச்சிட்டாரு. எப்படி இணைச்சார் அப்படின்னு கேட்டால், தாமே துன்புற்று, எப்படின்னா அவரே துன்பப்பட்டு, அவரே அடிக்கப்பட்டு, அவரே நொறுக்கப்பட்டு, அவரே காரி மூலப்பட்டு, அவரே முள்முடி சூடப்பட்டு, என்ன எப்படி போட்டிருக்கு, அவரே துன்புற்று பகை என்ன செஞ்சிட்டாரு, அழிச்சிட்டாரு. இது பூமியில் நீ யார்கிட்டையும் பகைச்சு நீ வாழக்கூடாது, நீ யாருக்கிட்டையும் சண்டை போட்டு நீ வாழக்கூடாது. நீ எங்கே போனாலும் நீ பேசுகிற ஆள், நீ பழகிற ஆள், நீ உட்கார்ற ஆள், உங்ககிட்ட நண்பர்கள் யாராக இருந்தாலுமே அன்பாக தான் பழகணும், சமானமாக தான் பழகணும். அதனால் உன் மேலே யாரும் பகையை வைத்து கொள்ளக்கூடாது, உன் மேலே யாரும் கசப்பு வைத்து கொள்ளக்கூடாது, உன்னை ஒரு பகையாளி மாதிரி யாரும் பார்க்கக்கூடாது. உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் எதிராளிகள் யாரும் உனக்கு இருக்கக்கூடாது. நீ எதிராளியோடு நீ வாழக்கூடாது, பகைவர்களோடு நீ வாழக்கூடாது. ஒரு பகை இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக, பகைச்சுக்கிட்டு நீ வாழும்படியாக நீ வாழக்கூடாது. மகளே, இந்த பூமியில் உனக்கு பகைவர்களே இல்லாமல் வாழும்படி, நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நீ அன்போடு நீ சமாதானத்தில் வாழும்படி நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நீ தேவனுடைய பிள்ளையாகும்படி நான் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன். அதுதான் சிலுவையில் வாங்கி கொடுத்த உடன்படிக்கை. பாருங்க, பகையை அழித்தார், சிலுவையின் வழியாக இரு இனத்தாரையும் ஒருவராக்கி கடவுளோடு ஒப்புராக இணைய செய்தார். இயேசு சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னால் கடவுளுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க, சிலுவையில் அடித்து ரத்தம் சிந்தி
ஒரு நொறுக்கப்பட்ட உடனே உங்களை என்னையும் அப்பா பக்கத்தில் உட்காரும்படி, அப்பாவை நேசிக்கும்படி, அவர் சமூகத்தில் அவர் பாதத்தில் விழுந்து கிடக்கும்படி அவருக்கு நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்துட்டார், ஒரு சமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அதுதாங்க சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றி. 7 வார்த்தையை தியானிக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? அந்த சிலுவை ரத்தத்தால் பகையை கொண்டுட்டு நான் என்ன செஞ்சிட்டேன் தெரியுமா? எனக்கு உனக்கு உறவை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், நீ அனாதை அல்ல. அதான் அந்த வசனம் சொல்லுது. திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும். இது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், நான் அனாதை, நான் குப்பை, நான் தூசி அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேங்க. பரதேசியும் அந்நியரும் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்போனா நீங்களாம் யார் வீட்டார் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நீங்களாம் யார் வீட்டார்? நீங்களாம் யார் வீட்டார்? ஒரே இனம், ஒரே ஜாதி, ஒரே தகப்பன், நம்ம எல்லாருமே. இன்னைக்கு உங்களை எந்த லெவலில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு பார்த்துக்கலாம். அப்போ பாருங்க, இது எப்படி வந்தது, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிலுவையின் வழியாகன்னு போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்கு. சிலுவையின் வழியாக, சிலுவையின் வழியாக இரு இனத்தாரையும் ஒருவராக்கி, சிலுவையின் வழியாக 2 பேர்த்தையும் ஒருவராக்கி கடவுளோடு ஒப்புராக வச்சுட்டாரு. இதுதான் வேத வசனம். அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த அத்தாரிட்டி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சிலுவை இரத்தத்தினாலே கொலைசீர் 1:20 வாசிங்க பார்ப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவருக்கு எப்படி போட்டிருக்குன்னா, சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தாலே அமைதியை நிலைநாட்டவும். எப்படி? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அமைதியை நிலைத்திருக்க வைக்கிறார். அமைதி, பிரச்சனை இல்லாமல், சண்டை இல்லாமல் உன் குடும்பத்தில் ஒரு அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவைகளும் மண்ணில் உள்ளவைகளும் அனைத்தையும். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தை கேட்கும் போதெல்லாம் நம்மளால் நடக்க ஒரு ராஜ்ய நடக்கணும். எப்படி போட்டிருக்கு? விண்ணில் உள்ளவைகளும் மண்ணில் உள்ளவைகளும் அனைத்தையும் அவர் வழியாக நமக்கு ஒப்புரவாக்கி கொடுத்துட்டாருங்கிறார். இது கேட்கும் போதெல்லாம் ஒரு பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி நம்ம வாழக்கூடாது, நெருக்கப்பட்டு நம்ம வாழக்கூடாது, ஒடுக்கப்பட்டு வாழக்கூடாது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சிலுவையின் இயேசு சிந்திய இரத்தத்தாலே அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவைகளும் மண்ணில் உள்ளவைகளும் அனைத்தையும், பைபிள் வசனம் சொல்லுது, அனைத்தையும் அவர் வழியாக அவரோடு ஒப்புரவாக்கி கடவுளோடு திருவுளம் கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் சிலுவையில் கிடைக்கிற வெற்றி. சிலுவையுடைய பாடுகளை குறித்து, சிலுவையில் கிடைக்கிற ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! சிலுவையில் கிடைக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! புரியுதா உங்களுக்கு? நீங்களாம் உட்காந்து மூலையில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு ஒப்பார வைக்கிறதுக்கு ஏசப்பா உங்களை அழைக்கலை. சிலுவையில் ரத்த சிந்தல, நீ வேதனைப்படுவதுக்கு கவலைப்படுகிற ரத்த சிந்தல. விண்ணில் உள்ளவைகளும் மண்ணில் உள்ளவைகளும் உனக்கு சொந்தமாக்கி கொடுக்கும்படி நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன், ஒப்புராகி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதை நீ அனுபவிப்பதற்கு நான் ஒப்பந்தம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இன்னொரு ஒரு பெரிய ஒரு வார்த்தை, கொலைசீர் 2:14, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதில் வெற்றி சிறந்தாரு? சிலுவையில தான் வெற்றி சிறந்திருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்டங்களேன். நான் ஒரு வசனம் சொல்கிறேன் கேளுங்க. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. இந்த கொலைசீர் 2:14 வாசிங்க பார்ப்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. இப்போ கவனிங்க. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க.
இந்த கொலைசி 2:14 வாசிக்கிறேன் பாருங்கள். கத்தோலிக்க பைபிளில் அவ்வளவு தெளிவாக போட்டிருக்கிறது. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள், நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகளை கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். சே, இந்த ஸ்க்ரீனில் ஆர்சி பைபிளில் போட்டு பாருங்கள், ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு இதை படிக்கும்போது. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார், அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அவரே அழித்து விட்டார். இது கேட்கும்போது நம்ம எத்தனையோ ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம். வீட்டு லோன் வாங்கினீங்கன்னா 100 கையெழுத்து, ஒரு 1 லட்சம் கடன் வாங்கினீங்கன்னா 100 கையெழுத்து. அப்படிப்பட்ட நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணி கையெழுத்து போட்டு பல சிக்கலுக்குள்ளே மாட்டியிருக்கிறோம். ஆனால் அந்த சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தின உடனே, நீ கையெழுத்து போட்டு கொடுத்தல கடன் பத்திரம், அதை நான் கிழிச்சு போட்டுட்டேன் அப்படிங்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்து. நீ தெரியாதனமா ஒப்பந்தம் பண்ணிட்ட, நீ தெரியாதனமா கையெழுத்து போட்ட, பரவாயில்ல இரு, நான் அதை முறியடிச்சு அதை கிழிச்சு போட்டு ஒண்ணுமணமாக்குறேன். எப்படின்னு கேட்டா, சிலுவையின் வழியாக, சிலுவையின் ரத்தத்தால நீ பட்ட கடனை, நீ கையெழுத்து போட்ட அந்த கடன் பத்திரத்தை நான் கிழிச்சு போடுறேன். ஷப்பாலா கத்தூனா மத்தாரா கலிமா மக்கத்தோரா. ஆச்சரியமா இருக்கு. கொலைசி 2:14 நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் எத்தனையோ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம். ஒப்பந்த விதிகள் பல கொண்ட, எப்படி போட்டிருக்க, பல காரியத்தில் கையெழுத்து போட்டிருக்கிற, பல காரியத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிற, பல இடத்துல ஜாமீன் போட்டிருக்கிற, வீட்டில் ஒன்று எடுத்திருக்கிற, மகளிரில் ஒன்று எடுத்திருக்கிற, எத்தனையோ கடலில் மாட்டியிருக்கிற, கையெழுத்தை போட்டிருக்கிற. ஆனால் அப்பா சொல்லிட்டாரு, நீ தெரியாதனமா ஒப்பந்தம் பண்ணி கையெழுத்து போட்ட, பயப்படாத, சிலுவையின் வழியாக நீ கையெழுத்து போட்ட அந்த பத்திரத்தை கிழிச்சு உன்னை கடல்ல இருந்து உன்னை விடுதலை பண்ணி உன்னை நான் மேலான ஒரு உயரத்துக்குள்ள கொண்டு வர போறேன். அதுதான் சிலுவையில் வாங்கி கொடுத்த ஒரு வெற்றி. கொலைசி 2:14 கத்தோலிக்க பைபிள். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை, நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழிச்சிட்டாரு. ஐயோ, கையை தட்டு அப்பாவுக்கு. அப்புறம் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார், அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து, கடன் பத்திரத்தை சிலுவையில் வச்சு ஆணி அடித்து, நீங்களும் நானும் பட்ட கடனை சிலுவை மேல வச்சு அந்த பத்திரத்தை என்ன பண்றாரு, ஆணி அடிச்சு அறவே ஒழித்து, அதை அறவே ஒழிச்சிட்டாரியா என் அப்பன் இயேசு சிலுவையின் வழியாக. இந்த சத்தியத்தை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா, இல்லை இப்பதான் கேட்குறீங்களா? சொல்லுங்க பாப்பா. ஐயா சொல்லுங்கய்யா, இப்போ தான் கேட்குறீங்களா, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? இப்போ தானே கேட்குறீங்க. உடனே போய் வீட்டில் போய் கடன் பத்திர ஜெராக்ஸ் இருக்கா, கையெழுத்து போட்ட புறநோட்டு இருக்கா, புறநோட்டில் கையெழுத்து போட்டிருக்கலாம், பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்கலாம், எத்தனையோ லோனில் நீ கையெழுத்து போட்டிருக்கலாம். இங்கேருந்து லோன் வாங்க அங்கங்கே ஓடி லோனை வாங்கி கையெழுத்து போட்டு 9200 கையெழுத்தை போட்டிருக்கலாம். நீ என்ன பண்ணுற, ஒரு சிலுவை மேலே அந்த பத்திரத்தை வச்சு ஏன்னா நீ ஆணி அடிச்சுட்டு, அவர் எப்படி போட்டிருக்கா இங்கே திருப்பி வாசிமாத இப்படியே புடி. எனக்கெல்லாம் ஆசையாக இருக்குது இந்த வசனம் படிக்கும். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை, நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார், அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து, அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அவர் ஒழிச்சிட்டார் போடல, அறவே ஒழிச்சிட்டேங்கிறாரு. அப்போ உங்களுக்கு எனக்கு நம்ம பட்ட கடனை என் தகப்பன் இயேசு சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழிச்சிட்டாரியா. சத்தியமியா வார்த்தை காத்துலி மாத் கத்தல முர்ரா லபுரி கபுர கத்தர கலகரா. பாருங்க, அப்பாவுடைய அந்த சிலுவை பாடுகள் என்னென்ன பண்ணியிருக்கு பாருங்க, என்னென்ன காரியத்தை பண்ணியிருக்கு பாருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நம்மளாம் கடங்காரன் ஆகுன்னு தெரிஞ்சே ஏசப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறார். நீ கடங்காரன் ஆகுன்னு எனக்கு தெரியும்டா, நீ 100 கையெழுத்து போடுவேங்கிறது எனக்கு தெரியும்டா. எத்தனை கையெழுத்து போடுறேன்னு தெரியாது, என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது, கையெழுத்தை போட்டு தள்ளிக்கிட்டே இருப்போம். 100 கையெழுத்து என்கிட்ட வந்தா சரி, லோனு கிடச்சா சரி, போடு மக்கா கையெழுத்தை. இங்கிலீஷில் 92 வேக்கான எழுதியிருக்கேன், அதை படிக்க மாட்டான், அதுக்கு விளக்கம் சொல்லுன்னு கேட்க மாட்டான். 100 கையெழுத்து 150 கையெழுத்து.
ஆனால் இன்றைக்கி நீ அப்படி தப்பி தவறி தேவையில்லாமல் உடன்படிக்கையில் கையெழுத்தை நீ போட்டிருந்தாலும் பயப்படாத. அந்த பத்திரத்தை கொண்டா, அந்த கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொண்டா, அதனை சிலுவை மேலே வச்சு நச்சு 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 நச்சுன்னு ஆணி அடிச்சு அதை அறவே நான் உனக்கு ஒழிச்சிட்டேன் சிலுவையின் வழியாக. கத்தோலிக்க பைபிள் செல்லில் ஏற்றி வச்சுருங்க. ஏன்னா கண்டதை ஏற்றுறீங்களே, கத்தோலிக்க பைபிள் ஏற்றி வைங்க. ஏன்னா நான் வந்து எந்த பைபிளையும் நான் குறை சொல்லலை, விளக்க வர கொடுத்துருக்கு அந்த வசனத்துக்கு. இப்போ வந்து இந்த பைபிள் எப்படி போட்டிருக்கு, கொலைச்சி 2:14, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அப்போ கையெழுத்து போடுறது வந்து ஜாமீன் கையெழுத்து போடலாம், சில கடன் பத்திரத்துக்கு கையெழுத்து போடலாம். இன்றைக்கி 10,000 வாங்கினாலும் கையெழுத்து போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த கடனை அடைப்பதுக்குண்டான சீக்ரெட் ரகசியம் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நான். கடனை அடைப்பதுக்குண்டான சீக்ரெட் ரகசியம் அதை சிலுவையின் மேலே ஆணி அடித்து. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, தெளிவாக போட்டிருக்கு. உன் கையெழுத்தை என்ன செய்கிறேன் நான் வந்து அதை எப்படின்னா ஐயோ ஐயோ எப்படி போட்டிருக்குன்னா, நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? ஒப்பந்த விதிகள். இதுக்கு அர்த்தம் தேவையில்லை. ஒப்பந்த விதிகள் பல கொண்ட பல காரியம், ஒரு காரியம் இல்லை, 2 காரியம் இல்லை, பல கொண்ட கடன் பத்திரத்தை என்ன செஞ்சிட்டாரு? அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து. இப்போ சொல்லுங்கள், சிலுவையின் ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? தெரியா? இந்த சிலுவை மூலமாக நம்ம கடன் அடைய போகுது. சிலுவை மூலமாக கடன் அடைய போகுது. இப்போ புரியுதா? அப்போ சிலுவையில் மூலமாக என்னென்ன காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு, சிலுவையில் என்ன வெற்றி வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு? சிலுவையில் ஆணி அடித்து. அப்போ இதை வந்து நம்பணும். நீங்கள் இதை நீ விசுவாசிக்கணும். அப்போ இது செய்யணும், நீங்கள் விசுவாசிக்கணும். ஒரு சிலுவையை வரைஞ்சி அந்த சிலுவையில் நீ கையெழுத்து போட்ட பாரு, அதை வச்சு இந்த வசனம் சொல்லி நான் இயேசு ரத்தத்தால் ஆணி அடிக்கிறேன்னு சொல்லி ஆணி அடித்து அதை அழிச்சு போட்டு கிழிச்சு போட்டு, எப்படினாலும் உன் கடன் அடையும். எந்த சூழ்நிலையில் வேணாலும் உன் கடன் அடையும். இது சத்தியம். ஏன்னா சிலுவை ரத்தத்தில் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அன்பார்ந்தவர்களே, நம்ம தெய்வம் ரட்சகர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. சிலுவை ரத்தத்தால் பாவ மன்னிப்பு ஓகே, சிலுவை ரத்தத்தால் மீட்பு ஓகே, சிலுவை ரத்தத்தால் விடுதலை ஓகே, சிலுவை ரத்தத்தால் சுகம் ஓகே, சிலுவை ரத்தத்தால் ராஜமேன்மை ஓகே. ஆனால் சிலுவையின் ரத்தத்தில் நீ தேவையில்லாத இடத்துல கையெழுத்து போட்டிருந்தாலும் அந்த கையெழுத்தை கூட நான் ரத்தத்தை கொண்டு உனக்கு அழிச்சு உனக்கு நான் விடுதலை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அங்கே என்ன போட்டிருக்கு? நமக்கு எதிரான கையெழுத்தை குலைத்து போட்டு, அப்படின்னா கையெழுத்தை கிழிச்சு போட்டு குலைத்து போட்டு அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு உண்டான தெளிவான ஒரு விளக்கவரை தான் நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து விவரம் போட்டிருக்கு. அறவே ஒழிச்சிட்டே அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதை கேட்கும்போது, படிக்கும்போது, நினைக்கும்போது அப்படியே மனதில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ உங்களையும் என்னையும் இயேசப்பா தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார். நம்ம அவரை வந்து மகிமைப்படுத்தணுமா வேணாமா, நன்றி சொல்லணுமா வேணாமா, எவ்வளோ பெரிய காரியத்தை சிலுவையில் வாங்கி கொடுத்துருக்கிறாரு நினச்சி பாருங்கள். அதுக்கு தான் நான் அப்பாவை மகிமைப்படுத்துறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறேன். அப்பாவை துதிக்க, அப்பாவுக்கு நன்றி சொல்ல, இந்த சத்தியத்தை சொல்லும்படி நான் பிரயாசப்படும் போது பிசாசு தொண்டையில் கை வைக்கிறான். சொல்லாத தொண்டையில் கை வைக்கிறான். மூக்கு ஒழுகலை, தொண்டை வலிக்கலை, ஆனால் சொல்ல வரும்போது மூக்கு ஒழுக வைக்கிறான், தொண்டையில் கை வைக்கிறான். ஏன்னா பிள்ளைய சத்தியத்தை கேட்டால் இதை வாயை திறந்து பேசிட்டாலே போது விடுதலை கிடச்சிரும். இது வாயை திறந்து அறிக்கை பண்ணாலும் விடுதலை கிடச்சிரும். இந்த கொலைச்சி 2:14 அப்படிப்பட்ட ஒரு 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 உன்னதமான ஒரு வார்த்தைங்க. வார்த்தையில் தான் எல்லாமே இருக்கிறது. வார்த்தை ஒரு சாட்சியில் தான் ஒரு விடுதலை இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, சாட்சி இல்லைன்னா விடுதலை இல்லை. இவன் கொலை செஞ்சான் அப்படின்னா தண்டனை, கொலை செய்யலை அப்படின்னா தண்டனை இல்லை. அப்போ சாட்சி, அப்போ இந்த சாட்சி தான் இந்த வசனம். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் வாயை திறந்து சொல்லும்போது, வாயை திறந்து அடிக்கிடும்போது உங்களுக்கு ஒரு விடுதலை கண்டிப்பாக இருக்கிறது.
அதிலே 15 வசனம், அதிலே 15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்ப கவனிங்க, இந்த பைபிள் விளக்குற வாசிமா 15 வாசிமா. கொலோசியர் 2:15. தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால், சிலுவையினாலே கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைகலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். கையை தட்டாப்பா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரங்கள், உங்களை ஆளுகை பண்ணக்கூடிய அதிகாரங்கள், உன்னை அடிமைப்படுத்த நினைச்சு வச்ச அதிகாரங்கள் அத்தனையும் இந்த சிலுவை மூலமா அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்கும்படி, அப்ப அவர்களை வெட்கப்படுத்தும்படி, உன்னை தலைநிமர பண்ணும்படி உன் கண்ணு முன்னால அவைகள் எல்லாம் ஊர்வலமா இழுத்து செல்றார். எப்படிப்பட்ட ஒரு கிருபை பாருங்க. உன் கண்ணு முன்னால அவைகளை ஊர்வலமா என்ன செய்யறாரு? இழுத்து செல்றார். இறங்க. அவர் சிலுவையில் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை ஈர்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். இது சிலுவையில் வாங்கி கொடுத்த ஒரு அற்புதம். உன்னை தேவையில்லாமல் ஒருத்தர் அதிகாரம் பண்ணுறானா, உன்னை தேவையில்லாமல் உன்னை அடிமைத்தனப்படுத்துகிறானா, உன்னை தேவையில்லாமல் வட்டி மேலே வட்டி போட்டு குட்டி மேலே குட்டி போட்டு நீ கட்டுன்னு சொல்கிறானா, அவைகளை எல்லாம் உன் கண்ணு முன்னால் ஊர்வலமாக இழுத்து செல்லும்படியான, அவை வெக்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உன்னை தலைநிமர பண்ணும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இப்போ உங்களை நீங்களே நினச்சி பாருங்க. நீங்கள் யார்? நீங்கள் ஞானத்தை எடுத்து ரசிக்கப்பட்ட பிள்ளைய, அப்பா பிள்ளைய. அப்போனா அவர் சிலுவையில், அதுக்கு தான் சிலுவையை பற்றின உபதேசம் நம்மளுக்கு தேவை பலனாக இருக்கிறது. இப்போ இந்த சிலுவை பற்றி இந்த உபதேசம், இந்த வசனம் உங்களுக்கு தேவை பலனாக இருக்கிறதா அல்லது கெட்டு போகிறதுக்கு உண்டான வழியாக இருக்கிறதா? உங்களுக்கு என்னது? சிலுவை பற்றின உபதேசம் தேவை பலன். அப்போ என்ன தேவை பலன் கேட்டால், நீ கையெழுத்து போட்டதை எல்லாம் தெரியாமல் கையெழுத்து போட்டுட்ட, அந்த கையெழுத்தை நான் சிலுவையில் ஆணி எடுத்து அதை அறவே ஒழிச்சிட்டேன். இனிமே அந்த கையெழுத்து கிடையாது, அதை கிழிச்சு போட்டுட்டேன். சிலுவை ரத்தத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை உனக்கு நான் செஞ்சிருக்கிறேன், நீ பயப்படாத. இதில் என்ன பெரிய மேட்டுனா, ஆட்சியாளர் அதிகாரம் படைகலன்களை கிறிஸ்து பிடுங்கி கொண்டு அவர் என்ன செஞ்சிட்டாராம்? அதிகாரங்களை என்ன செஞ்சிட்டாராம்? பிடுங்கிட்டாராம். அதிகாரம் என்ன செஞ்சிட்டாரு? பிடுங்கிட்டார். ஏசப்பா பிடுங்குற ஆள் பார்த்தீங்களா? எதை பிடுங்குவார்? என் பிள்ளைங்க மேலே கையை வச்சு அதிகாரம் பண்ணியிருக்கிறா, அதை பிடுங்குறேன் இயேசுவின் நாமத்தில். என் பிள்ளைக்கு மேலே தேவையில்லாம அதிகாரம் பண்ணுறியா, அதை பிடுங்குறேன் இயேசுவின் நாமத்தில். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையில் ஆணி அடித்து. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் ஏவாள்கிட்ட பிடுங்கின அந்த ஆசீர்வாதத்தை, ஆதாம் ஏவாளை ஏமாற்றி வஞ்சிச்சு தேவன் கொடுத்த அந்த ஏதேன் தோட்ட ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்த ஆளுகை பண்ணிக்கொள்ளுங்க, இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த அதிகாரத்தை பூரா அவனுக்கு கீழ்ப்படிய வச்சு அதையெல்லாம் என்ன செஞ்சுட்டா, களவாண்டுட்டான், திருடிட்டான். அதை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி முள்ளும் குறுக்கு விழுகிற இடத்துல, விளையிற இடத்துல அனுப்பிச்சி விட்டான். நீ ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்த மாலை வேலையில் குளிர்ச்சியில் தேவனோடு உலாவி கொண்டிருந்த குழுன்னு இருந்துச்சு. பைசு நதி அஞ்சு 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 பிரிவாக பிரிஞ்சு ஓடுது. கோமேத கல், வைரிய கல், தங்கம் விளையிற அந்த நதியில் உட்காந்து நீ விளாண்டுக்கிட்டு இருந்த. சாயங்காலத்தில் பண்படுத்தின, செடியை பண்படுத்தின, வயலை பண்படுத்தின, நல்லா சந்தோஷமாக இருந்த, குழுன்னு வாழ்ந்த, நீயும் தேவனும் உறவாக இருந்த, மாலை வேலையில் தேவனோட உறவாடி பேசி கொண்டு இருந்த. ஆனால் இதையெல்லாம் பார்த்து அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த தங்கம், வைடூரியம், பொண்ணு விளையிற அந்த இடத்த அதை ஓட்டிருந்து என்ன செஞ்சிட்டான்? அதை பிடிக்கிட்டான்.
பிடுங்கி ஒரு வெட்டாந்தரையில், ஒரு வனாந்தரத்தில், முள்ளு விளையிற இடத்துல நீ போய் வாழ்ந்துக்கோ, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி நம்மளை வெட்டாந்தரைக்கு, நம்மளை ஓட்டா ஒன்றும் இல்லாமல் வெறும் ஆளா நம்மளை வெளியே அனுப்பிவிட்ட அந்த பிசாசை, தேவன் நம்ம கொடுத்த அந்த அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் தகுதியும் ஏதேன் தோட்டத்தையும் அந்த பொண்ணையும் பொருளையும் வைரத்தையும் பைசோன் நதியில் விளைஞ்ச அத்தனை நகைகளையும் அத்தனை தங்கத்தையும் அந்த கோமேத கல்லையும் கடவுள் நமக்கு கொடுத்து, தேவன் கொடுத்து, நீ விளையாண்டுக்கோ ஆண்டுக்கோ என்று நீ பண்படுத்திக்க என்று கொடுத்தாரு. ஆனால் இதையெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது, இதெல்லாம் தேவ பிள்ளை அனுபவிக்கக்கூடாது. தேவ பிள்ளைங்க கஷ்டப்படணும், வேதனைப்படணும், ஒடுக்கப்படணும், நெத்தி வருவ நேரத்தில் செஞ்சு அவங்க கஷ்டப்படணும், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நம்மளை கஷ்டப்பட வச்சு வேடிக்கை பார்க்க நினைச்ச, நம்மளை அலக்கழிக்க வச்ச நினைச்ச அந்த பிசாச என் தகப்பன் இயேசு பரலோகத்திலிருந்து, பரலோக மேன்மையை திறந்து பூமிக்கு வந்து அவனை சிலுவை மேல ஆணி அடித்து அவன்கிட்ட இருக்கிற ஆதாம் ஏவாட்ட புடுங்கின அந்த பைசு நதி, அந்த கோமேத கல்லு, அந்த தங்கம், அந்த ஏதேன் தோட்டம், பலவிதமான கனிகள், பலவிதமான தோட்டங்களை பிடுங்கி கொண்டிருந்த அத்தனையும் என் தகப்பன் இயேசு சிலுவையின் ரத்தத்து மூலமா அவன்கிட்ட இருந்து பிடுங்கி என் தகப்பன் இயேசு உங்களுக்கும் எனக்கும் சிலுவையின் ரத்தத்து மூலமா அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. இதுதான் சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றி. இப்ப நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குன்னு, எப்படிப்பட்ட ஒரு நடக்குன்னு தெரியுமா? அதனால தான் அவன் சொல்றான் இயேசுவை பார்த்து, நீ என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிறான். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், எல்லாம் அவன் ஆளுகைக்குள்ளே, எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. மத்தியில் போட்டிருக்கிறது, அதை வாசிங்க. நீ என்னை பணிந்து கொண்டால், மத்திய 4:5. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. யாருக்கு தருவீங்க சொல்றான்? படைச்சவட்டே சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? படைச்சவட்ட சொல்ற. ஏன் சொல்ற அப்படின்னு கேட்டா, அவன் பிடிங்கி வச்சுட்டான். கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, ஆதாம் அவளுக்கு ஆண்டுகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சிட்டான்? பிடிங்கி வச்சிருக்கிறான். அப்போ ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னால் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கு. ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னால் அவன் கண்ட்ரோலில் தான் உலகமே இருக்கு. ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னால் அவனுடைய ஆளுகைக்குள்ளே தான் உலகமே இருக்கு. ஆனால் என்று இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அன்னைக்கு அவன் அதிகாரங்களை உறிந்து கொண்டார். உறிஞ்சிட்டு என்ன பண்ணாருன்னா, அவனை பிடுங்கி கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்கி ஊர்வலமாக இழுத்து சென்றார். இயேசு என்ன செஞ்சிட்டாரு? பிடுங்கினார். எதை பிடுங்கினார்? இவற்றிலிருந்து பிடுங்கினதை அவர் பிடுங்கிட்டார். எப்படி பிடுங்கினாரு? சண்டை போட்டு பிடுங்கினாரா? கத்தி சண்டை போட்டாரா? இல்லை. என் பிள்ளைகளுக்காக படைச்ச அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீ திருடி வச்சிருக்கிற, அதுக்கு பரிகாரம் என்ன என்று கேட்டால், நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்த சிந்தினதான் ஓன்றிருந்து நான் வாங்க முடியும்னு சொல்லி என் தகப்பன் ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் பலப்படுத்தி அவன்கிட்ட பிடுங்கி இப்போ உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம கடங்காரனை வாழலாமா? பலவீனமாக வாழலாமா? அதுக்கு மாற்று வழி என்னன்னு கேட்டால், இப்படிப்பட்ட வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். குறிப்பாக கடன் உள்ளவர்கள் இந்த வசனங்களை சொல்லுங்கள். அநேக ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதை அது மேலே சிலுவையில் வச்சு ஆணி அடித்து அதை அறவே அழித்து விட்டார். இதுதான் சிலுவையில் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். இதுதான் சிலுவையில் வெற்றி. தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்கிறேன். தகப்பனே, உமக்கு மகிமை செலுத்துகிறேன் ராஜா. உம்மை உயர்த்துகிறேன் தகப்பனே. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ராஜா. உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம் தகப்பனே. உங்களுடைய அற்புதக்கரை எங்கள் மேலே கடந்து வரச்சுமை. நாங்கள் தேவையில்லாமல் அநேக ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் சிலுவையின் இரத்தத்தால் ஆணி அடித்து அதை நீங்கள் கொன்று போட்டுட்டீங்க. வீடு லோன் எடுத்தால் 100 கையெழுத்து, ஒரு 50,000 லோன் எடுத்தால் 100 கையெழுத்து.
இப்படி தெரியாதனமாக நாங்கள் உடன்படிக்கை பண்ணி கையெழுத்தை போட்டுட்டோம். ஆனால் உங்கள் சிலுவையின் இரத்தத்தினால அந்த கையெழுத்தை குலைச்சி போட்டு, அந்த கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டு, சுட்டரித்து அறவே அழிச்சிட்டீங்க. இந்த வசனத்தின்படி நம்ம மகிமையின்காரன் கிருபையின்காரன் கூட இருப்பதாக, இரத்தத்தின் வல்லமை கூட இருப்பதாக, பாதுகாப்பின் வல்லமை கூட இருப்பதாக. தகப்பனே, இந்த வார்த்தையை எங்கள் மத்தியிலே விலக்கி கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன், கிருபையை ஏறெடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.